இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரணம் அறம் தவறேன் படத்துடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். நம்ம வைபவ் அவங்களுடைய மூவி ட்ரெய்லர். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. 3, 2, 1. மாதவரம் ஏரியில் அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் காவல்துறையினரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அடையாளம் தெரிஞ்சதா சார்? சார், எனக்கு இது ஆகிற மாதிரி தெரியல. சிவாவுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க. வைபவ் யார் சார் இவரு? இவன் பேர் தான் சிவா. ஒரு குறைஞ்ச முகத்தை கூட அப்படியே அக்யூரேட்டாக வரைகிற ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்லை, சால்வ் பண்ண முடியாத கேஸுக்கெல்லாம் க்ரைம் ஸ்டோரி எழுதி கொடுக்குற ரைட்ரு. சிவா கொடுக்குற ரிப்போர்ட் எல்லாம் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். ஓ ஏய் செம்மையாக இருக்கு. எடுத்துடக்கூடாதுன்னு பர்ஃப்யூம்லாம் ஊற்றி வச்சுட்டு போயிருக்காங்க. நீ வச்சது தான் இந்த பொண்ணுடைய படம். எந்த மிஸ்ஸிங் ஸ்டைலும் இது வரைக்கும் மேட்சே ஆகல. ஒருவேளை கம்ப்ளைண்டே ஆகாத கேஸாக இருக்கலாம்ல சார்? மொத்த பாடிஸுமே தண்ணியில தான் கிடைச்சிடும். எந்த பாடியிலையும் இன்னர் ஆர்கன்ஸ் கிடையாது. ஆனால் புதைக்கும் போது ஆர்கன்ஸோட தான் புதைச்சிருக்காங்க. போலீஸோட ஆர்கன்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க? கிரைம் சீன் எழுதி கொடுக்கறதோட நிறுத்திக்கோங்க. கை வேற காலு வேறன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு இதெல்லாம் தேவையா? ராஜேந்திரன் சார் என்ன ஹெல்ப் கேட்கலனாலும் இந்த கேஸில் நான் இருப்பேன். இது சம்திங் ஏதோ வேறு மாதிரி பண்ணுறோன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கு. ஒருவேளை அந்த கொலையை நான் செஞ்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஸ்டேஷன் வாசலில் போட்டுருக்க மாட்டேன். ஓ ஏய் செம்மையாக இருக்குங்க. ரணம் வைபவ் அவங்க போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஓ 23 ரிலீஸா? பிப்ரவரி 23 படம் ரிலீஸு. ஓகே செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, அவர் வந்து பல கேஸை வந்து அவர் கரெக்டாக பயங்கரமாக எழுதி கொடுக்குறாரு. அதே மாதிரி ஃபேஸை வந்து ஒரிஜினலாக பயங்கரமாக வரைச்சி கொடுக்குறாரு. எந்த மாதிரி ஃபேஸ் எரிஞ்சு போயிருந்தாலும் அவர் வந்து ரொம்ப நல்லா வரைஞ்சி கொடுக்குறாரு. ஆனால் ஒரு கேஸ் மட்டும் அவருக்கு ரொம்ப டிஃபிகலாக மாறுது. அதுதான் அந்த அவங்க சொல்கிற கேஸ் ஃபைல் ஆகாத கேஸாக இருக்கலாம். ஒருவேளை எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்ன டவுட்னா, ஒருவேளை இந்த தப்பே பண்ணுறது வைபவாக இருக்குமோ இப்படியெல்லாம் தோணுது. இருக்கலாம், அவர் மறைக்க கூட, அவர் தப்பிக்க கூட இப்படி எழுதலாம் இல்லையா? ரிப்போர்ட்டு வந்து கரெக்டாக இது பண்ணலாம் இல்லையா? ஆனால் அவரே பண்ணிவிட்டு அவரே தப்பிப்பாரா? ஆனால் ஏதோ சம்திங் ஏதோ இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. ட்ரெயிலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆகுது. தொடர்ந்து வந்து தொடர்ந்து வந்து கொலை நடந்துக்கிட்டே இருக்குது. அதை சுற்றி ஒரு ஒரு நல்ல த்ரில்லராக பயங்கரமாக போலீஸ் ஸ்டோரி இல்லாமல் போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டரில் நம்ம வைபவ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. நந்திதா இருக்காங்க, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெய்லர். 23 படம் ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.